தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பொது காலத்தினுடைய 27வது வாரத்திலே வார நாளில் பயணிக்கின்றோம். ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்தவர்களாக அந்த வார்த்தைகளினாலே வழிநடத்தப்பட்டு ஆண்டவருடைய இரக்கம் எல்லா மக்களுக்கும் நிறைவாக கிடைக்கின்றது என்ற சிந்தனையில் நாங்கள் வாழ வரம் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய திருப்பலியில் ஆண்டனி ஜேம்ஸ் பாத்லெட் இவருடைய 7வது நாள் நினைவு மற்றும் ஜசிந்தா பாத்லெட், பார்வதியோன், அனா சின்னத்தம்பி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவருக்கும் கடவுள் நித்திய இளைப்பாற்றி அளிக்க வேண்டும் என்றும் குடும்பத்தாருக்கு ஆறுதலை அளிக்க வேண்டும் என்றும் இன்றைய பலியிலே மன்றாடுவோம். மேலுமாக மட்டக்களப்பு, திருவண்ணாமலை மறை மாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு சமூகம் தங்களுடைய வருடாந்த ஒன்று கூடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆவியினாலே அவர்கள் அனைவருமே வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இன்றைய பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித புரூனோவை தனிமை வாழ்வில் என்றும் உமக்கு ஊழியம் புரிய அழைத்தீரே. இவ்வாறு இந்த உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு நடுவிலும் நாங்கள் என்றும் உம்மோடு நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோனாவே ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சுக்கு புறப்பட்டார். இறைவாக்கினர் யோனா நூலில் இருந்து வாசகம். அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடம் இருந்து தப்பியோட எண்ணி தர்சுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சுக்கு புறப்பட்டு இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன்னின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சுக்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலில் பளுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலில் அடித்தட்டுக்கு போய்
படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, இது எது? இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோவானின் பேருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது? உன் வேலை என்ன? எங்கிருந்து வந்திருக்கிறாய்? உன் நாடு எது? உன் இனம் எது? என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாக கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வெளித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை, ஏனெனில் கடலில் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாய்க் கொண்டே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம், குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுள்ளத்துக்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்தார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் எல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பதிலுரையாக, பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவில் உம்மை நோக்கி கதறினேன், என் கூக்குரலுக்கு நீர் செவி சாய்த்தீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். நடுக்கடலின் ஆழத்தினுள் என்னை தள்ளினீர், தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலைத்திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். என் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி.
உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரர்கள், இன்றைய முதலாவது வாசகம் மீண்டதொரு வாசகத்தை நாங்கள் யோனாவின் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். யோனாவினுடைய கதையிலிருந்து நாங்கள் 2 விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது, கடவுளுடைய அழைப்பிலிருந்து நாங்கள் தப்பியோட முடியாது. எவ்வளவுக்கு தூரம் ஓடினாலும் எங்கே மறைந்தாலும் அவருடைய பார்வையில் இருந்து எங்களால் விலகி சொல்ல முடியாது, தப்பியோட முடியாது என்பது முதலாவது செய்தியாக தரப்படுகின்றது. இரண்டாவதாக, கடவுளுடைய இரக்கம் இஸ்ரேலையும் தாண்டி அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக இந்த இறைவாக்கினராக இருக்கின்ற யோனா நினிவே மக்களிடம் அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஆகவே அவர்கள் புற இனத்தவர்களாக இருந்தார்கள். இந்த இஸ்ரேல் மக்களையும் தாண்டி கடவுளுடைய இரக்கம் அனைத்து மக்களுக்கும், அதாவது எல்லா இனத்தாருக்கும் கிடைக்கின்ற ஒன்றாக, கடவுளால் வழங்கப்படுகிற ஒன்றாக கடவுளுடைய இரக்கம் இருக்கின்றது என்பது இந்த இரண்டாவது செய்தியாக இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடவுளுடைய அருட்கரம் செயலாற்றுகின்றது. பாதாளத்திற்கு சென்றாலும் நான் அங்கே இருந்து அவரிடம் தப்ப முடியாது என்று திருப்பாடல் சொல்வது போல அங்கேயும் அவர் இருக்கின்றார். நான் எந்த இடத்துக்கு ஓடி சென்றாலும் கடவுள் அங்கே இருக்கின்றார். ஆகவே யோனாவை ஒரு பணிக்காக அழைக்கின்ற கடவுள் அவர் பின்னால் சென்று அவர் தப்பி ஓடினாலும் மீண்டும் அவர் தன்னுடைய அழைப்பை உணர்ந்து கடமையாற்ற பணிபுரிய அந்த அழைப்பை உணர்கின்ற ஒரு மனிதனாக அவரை மாற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாங்கள் இந்த ஆண்டவருடைய இரக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சமாரித்தனும் ஒரு புறயினத்தராக இருக்கின்றான், அவருக்கும் இரக்கம் கிடைக்கின்றது. இந்த அடிபட்ட குட்டுவராக இருக்கின்றவனுக்கு சமாரியன் ஊடாக இரக்கம் கிடைப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சமாரியன் யார் என்று பார்க்கின்ற வேளையில் அவனும் ஒரு ஒதுக்கப்பட்ட மனிதனாக இருக்கின்றான், புற இனத்தவராக இருக்கின்றான். இந்த இஸ்ரேல் மக்களால் யூத மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒருவராக இருக்கின்றார். ஆனால் அவரிடமிருந்து இரக்கம் வருகின்றது. ஆகவே நாங்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த அழைப்பு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே விடப்படுகின்றது. அங்கே கேள்வி கேட்ட அறிஞரிடம் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீயும் போய் அவ்வாறு செய் என்று. ஆகவே நாங்கள் எவ்வாறு வாழ்க்கை நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அதை நாங்கள் மீண்டுமாக வெளிப்படுத்த வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன மத மொழி தாண்டி எங்களுடைய இரக்கம் மிகவும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அன்பு செய்கின்ற தன்மையிலிருந்து நாங்கள் தளர்வு காணக்கூடாது என்ற செய்தியும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆகவே இவற்றை உணர்ந்தவர்களாக நாங்கள் பயணம் செய்யவும் ஆண்டவருடைய அருள் தொடர்ந்துமாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்தும் இந்த பலியினூடாக ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய சுபங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமரர் ஆண்டனி ஜேம்ஸ் பாத்லட் அவர்களுக்கான ஆன்ம இளைப்பாற்றியை வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படும் இத்திருப்பலி வேளையில் இவர் தம் வாழ்நாளில் செய்த நன்மைத்தனங்களை இறைவன் திருக்கண் நோக்கி அவரது குற்றங்களை மன்னித்து இறையரசில் சேர்த்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவரது பிரிவை தாங்காது வருந்தும் இவரது பிள்ளைகள் அவர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரையும் தேற்றி மரணம் என்பது கிறிஸ்தவ வாழ்வின் முடிவல்ல, மறுவாழ்வின் ஆரம்பம் என்பதை உணர்ந்து தம்மை ஆறுதல் படுத்த தேவையான வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலியும் வாழ்வும் இயேசுவே என நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் இறந்தோர் அனைவரும் ஒரு நாள் உயிர் தெழுந்து இறுதி தீர்வுக்கு முகம் கொடுக்க வேண்டியதை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்குரிய நல்வாழ்வு வாழ்ந்து அதற்கு ஆயத்தமாகிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டல்கள் உம் அடியார்களின் ஆன்மாக்களுக்கு பயனளிக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் அவர்கள் பாவம் அனைத்திலுமிருந்து விடுதலை பெறவும் உமது மீட்பில் பங்கு கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் தருவேன் இறைவா உன் இதயத்திற்கீடாக, இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தில் அன்பிற்கீடாக, இதை நான் தருவேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தாயோ,
இதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனியும் திருப்பாடுகளால் தேவனியும் திருப்பாடுகளால் என்னை தேற்றிடவே நீ இறந்தாயோ. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பரி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் திலங்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் மீட்புக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் பலி பொருட்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக புனித புருனோவின் பரந்துரையால் பாவ கவர்ச்சிகளை விட்டு விலகவும் விண்ணகத்தில் இருப்போரை நெருங்கி வரவும் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உண்மையுடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையர் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஆண்டனி ஜேம்ஸ் பாத்லெட், ஜசிந்தா பாத்லெட், பார்வதியோன், அனா, சின்னத்தம்பி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் புனித ஞாசியார், புனித பிரான்சிஸ் அசிசியார், பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித புரூனோ மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து செல்வோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். உள்ளத்தோடு கடவுளின் வார்த்தையை காப்போர் மன உறுதியுடன் பலன் தருவர். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித புருனோவின் பாதுகாப்பால் காக்கப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஞானத்தின் அருளடையாளமாய் வழியாக நாங்கள் கட்டுப்பாடுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு தம் ஆசீரை அளிப்பாராக. இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. உண்மையாய் அன்பு கூறும்
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.